ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்றைக்கி திரையுலக நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் ஜீத்து அஸ்ரப் இயக்கத்தில் குஞ்சக்கா போபன், பிரியாமணி இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டால் குஞ்சக்கா போபன். பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி பயங்கர ஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடந்தது, பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு நடந்த தொலைவி போயிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தா அங்கங்கே பார்த்தீங்கன்னா மர்டர், தொடர் கொலைகள் நடந்துக்கிட்டே போகுது. ஒரு இடத்துல என்னடா எப்படிடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஸு. கொலையாளி எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டுருக்கான். போதை மருந்து கொடுத்து அந்த பொண்ணுகளை கொலை பண்ணுறதா அவங்க தெரிய வருது. கடைசியில் இதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, கொலை கண்டுபிடிச்சாங்களா, அந்த கொலைக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குஞ்சக்கா போபன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக பயங்கரம் வந்து மிரட்டிருக்காப்புல. இதுவரை இந்த மாதிரி ஆக்டிங்கை வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸராக அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அவர் கண்டா நடக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிற பிரியாமணிக்கு அவ்வளோவா ரோல் அதுவும் அதிகமாக இல்லைன்னா கூட அந்த பிள்ளையை வந்து பறி கொடுத்துட்டு பதற சீன்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்துக்கிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் வந்து இந்த கொலைகள்லாம் எதுக்கு நடக்குன்ற ஒரு மேட்டரை சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே தாங்க அந்த படம், மலையாள படம் வந்து ஜெயிக்குது. எப்படின்னா எதுவுமே நடக்கிறத வர கம்முன்னு விட்டுறாங்க, அப்படியே ஸ்லோவாக ப்ளே பண்ணி இழுத்து போகிறாங்க. கொலைக்கான ரீசனை மட்டும் எப்பவுமே இந்த வெயிட்டாக வைக்கிறதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. அதனால தான் வந்து மலையாள படம் வந்து தென்னிந்தியா தவிர வட இந்தியாவிலையும் ரசிக்கிற மாதிரி கொண்டு போகிறது வந்து இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஆசமாக பண்ணினேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் ஹிட்டு. 2023, 24, 25 வந்த எல்லா படமுமே இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் வந்து ஹிட் ஆனதுக்கு காரணமே அதுதான். ரீசன் வந்து பயங்கர ஸ்ட்ராங். மற்ற இண்டஸ்ட்ரியில் கூட அந்த ரீசனுக்கு ரொம்ப தேடிட்டு இருக்கணும், லென்ஸ் வச்சு தேடணும் என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ரொம்ப பொறுப்பாக இதனால தானே இந்த கொலையெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லும் போது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீட் எட்ஜில் வந்து படம் பார்க்குற அளவுக்கு இந்த படத்தை நாத்திருக்காங்க. அதுலேயும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஒரு 5 பேர் 6 பேர் பசங்க நடிச்சிருப்பாங்க அந்த கிரைம் பண்ணுறது. அதை அவங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ரிவீல் பண்ணிடுவாங்க. அந்த பசங்களாம் என்ன ஆக்டிங்! ஒரு கட்டத்தில் வந்து நம்ம படத்தில் சொல்லணும்னா நான் மகாநாளில் வந்து பார்த்திங்கன்னா 4 சின்ன வில்லைங்க போட்டு அந்த ஹீரோவை எப்படி புரட்டி எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ நம்ம ரசித்தோம். அதை விட பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதில் 2 கேர்ள் வேறு செஞ்சிடும். அது என்னென்னா ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்ட கேர்ள் மாதிரி வேறு லெவலில் இருக்குது இந்த ஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து பார்த்தா துவச்சி துவம்சம் பண்ணி வேறு லெவலில் கொண்டு போய் சீட் எட்ஜில் உட்கார வச்சு ஸோ அருமையான படமாக முடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொன்னேன் 2025 வந்து குஞ்சக்கா போபனுடைய பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஓடிடியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது, ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்க முடியாதவங்க தேட்டரில் பாருங்கள். கடந்த 4 வாரமாக மலையாளத்தில் வந்து இங்கேயே சென்னையிலேயே வந்து தமிழ்நாட்டிலே வந்து சக்கப்போடு போட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து தமிழில் வெளியாச்சு, தேட்டரில் ஓடிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. முடிஞ்ச தேட்டரில் பாருங்கள், இல்லைன்னா ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.